நீ எதுக்குடா இங்கே வந்த? அவளுக்கு தான் உன்னை பிடிக்கலல்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணுற? இங்கேருந்து முதல்ல வெளில போ. எழுந்து போ இங்கேருந்து முதல்ல. நீ பேசாத, நான் அவகிட்ட பேச வந்தேன். சும்மா அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. எழுந்துரு ஃபஸ்ட்டு, எழுந்துரு. எழுந்து போ, எழுந்து போன்னு சொல்கிறல்ல. எல்லாம் உன்னால தான். நான் அவகிட்ட பேச வந்தேன், உங்ககிட்ட பேச வரல. நீ யார் என்னை வெளியே போக சொல்ல? இதே நம்ம டேடி வீட்டு ஓட்டலாம். இனிமேல் என் பின்னாடி சுற்றுல எல்லாம் வச்சுக்காத. அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம். இனிமேல் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். உங்கள் பையனுக்கு வந்து டைலேட்டர் கார்டியோமயோபதின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த கண்டிஷனால் உங்கள் பையனோட இதயம் வந்து சரியாக வேலை செய்யாது. அதனால் இந்த பையனுக்கு வந்துட்டு நம்ம இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும். பண்ணால் தான் அவரால் உயிர் வாழ முடியும். ஓகே, புரிஞ்சுதுங்களா? நான் சர்ஜரி பண்ணுறதுக்கு உங்களோட ஒப்புதல் தேவை. இதில் ஒரு சைன் மட்டும் போடுங்க. சரிங்க டாக்டர், கொடுங்க. ஓகேவா? ஃபோர்செப்ஸ் எடுங்க சிஸ்டர். சிஸ்டர், சிஸ்டர், ரிப்போர்ட் எடுங்க சிஸ்டர். ஏபிஜிலாம் நார்மலாக தான் இருக்குது. 24 hours அப்சர்வேஷன் வச்சுட்டு ஷிஃப்ட் பண்ணிடலாம் வார்டுக்கு. ஓகே. மிஸ்டர் நரேன், கொஞ்சம் எழுந்திரிச்சிக்கிறீங்களா? எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபிசியோதெரபிஸ்ட், உங்களுக்கு எக்ஸசைஸ் கொஞ்சம் சொல்லித்தரேன், சரிங்களா? நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மூக்கால் மூச்சு இழுத்துட்டு வாயால் வெளியே ஸ்லோவாக ஊற்றணும், சரிங்களா? அது கஷ்டமாக இருக்குங்களா? எழுந்து உட்காந்துக்கலாம். சிஸ்டர் பிள்ளை விடுங்க, நெஞ்சிக்கிட்டு வச்சு பிடிச்சிக்கோங்க. ஹெட்ரில்ஸ் எல்லாம் ஸ்டேபிளாக இருக்குது. சரி, ஓகே. கொஞ்சம் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு நான் சொல்லித்தரதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்ருக்கப்போ காற்றை உள்ளே இழுக்கணும். குட், சூப்பர். இப்போ தலைகளாக பிடிச்சிட்டு சேம் அதே மாதிரி வேகமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஊதணும். ஊதுங்க. ஓகே, திரும்ப உள்ளே இழுங்க. இன்னொரு டைம். ஓகே, 5 டைம் பண்ணிடணும். சேம் அதே மாதிரி ஊதுங்க. ஷோல்டர் எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஷோல்டர் மேலே தூக்கணும், மேலே தூக்கிட்டு கீழே இறக்கணும். சேம் இது பண்ணுறப்ப மூச்சை வந்து மூக்கால் இழுத்துட்டு வாயால் வெளியே விடணும்.
சேம் நெக்ஸ்ட் அதேமாதிரி ஷோல்டர் பின்னாடி கொண்டு போயிட்டு முன்னாடி கொண்டு வரணும். மிஸ்டர் நரேன், எக்ஸசைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? பண்ணுறேன் சார். கொஞ்சம் இன்றைக்கி உட்காந்துட்டு மற்ற எக்ஸசைஸும் பண்ணலாம், சரிங்களா? இன்னைக்கு ஓகே சார். கொஞ்சம் எழுந்து உட்காருங்களா இப்போது? ஓகே சார். எக்ஸசைஸ் நான் பண்ணி காட்டுறேன், அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், சரிங்களா? 2 எக்ஸசைஸ் தான். எழுந்து உட்காந்துக்கலாமா சேரில்? பார்த்து உட்காருங்க. கால் எடுத்து மேலே வச்சுக்கோங்க ஸ்டூல் மேலே. சரி, எந்திரிச்சு நடக்கலாம். பார்த்து. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஏறுங்க. மயக்க வருது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் முன்னாடி சொல்லிவிடுங்க. ஸ்லோவாக அழுத்துங்க. தலை சுற்று ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லிவிடுங்க. கையை பிடிச்சிக்கோங்க. ஸ்லோவாக நடங்க. நான் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன். வாழ்த்துக்கள் மிஸ்டர் நரேந்திரன். உங்கள் ப்ராஜெக்ட் சம்மரியை பார்த்து நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் மிஸ்டர். இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ண போகிறீங்க மிஸ்டர் நரேந்திரன். இதயத்தில் ஏற்படுற காயமாக இருந்தாலும் உடலில் ஏற்படுற காயமாக இருந்தாலும் ஆறிடும். அதுக்கான நேரத்தை நீங்கள் கொடுக்கணும். வாழ்க்கையில் பல மேடு பள்ளங்கள் வரும். அதுபோல தான் தடைகளும் துன்பங்களும். அந்த தடைகளை உடைத்திருந்துட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும்.